மகா கந்தசஷ்டி விரதத்தோட 2வது நாள் என்னுடைய விரதம் இன்னைக்கு ரொம்ப சூப்பராகவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எழுந்தோடனே வீட்டெல்லாம் தொடச்சிட்டு சரி அப்படியே பூஜை ரூமில் பூ மாற்றிடலான்ட்டு எல்லாத்தையும் தொடச்சி எடுத்துட்டேன். முந்தின நாள் போட்ட சக்கோணம் அதையும் சுத்தமாக தொடச்சி எடுத்துட்டு வேற கோலம் போட்டாச்சு. பக்கத்தில் இருக்கிற முருகர் கோயிலுக்கு போயிட்டு முருகரை பார்த்துட்டு 2 நெய் தீபமும் ஏற்றிட்டு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் பூஜை பண்ணினேன். மனசுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இன்றைக்கும் ஐயனுக்கு அபிஷேகம் பண்ணேன். 6 நாளும் மனசார முருகரை பிரார்த்தனை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கேட்ட வரத்தை அள்ளி கொடுப்பாரு நம்ம முருகப்பெருமான். அள்ளி கொடுப்பதில் வல்லமை பெற்றவர் தான் நம்ம கந்த கடவுள். முருகருக்கு ரொம்ப பிடிச்ச நெய்வேத்தியமாக 6வது நாள் ஈவினிங் போல் சூரசம்காரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நெய்வேத்தியமாக தேனும் தினைமாவும் நம்ம வச்சா ரொம்ப ரொம்ப பலன் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா முருகருக்கு தேனும் தினைமாவும் தான் ரொம்பவே பிடிக்கும். மாவிளக்குலாம் போடுற பழக்கம் இருக்குது எங்களுக்கும். உங்களுக்குலாம் மாவிளக்கு போடுற பழக்கம் இருக்கான்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி 2வது நாளுன்றதுனால சக்கோணத்தில் 2 நெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு மனசார ஐயனை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டேன். இன்றைக்கி சாமிக்கு நெய்வேத்தியமாக ஆப்பிள் தான் வச்சுருக்கேன். மனசுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி பூஜை பண்ணது.